இந்த வீடியோவில் லவ் அடிக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லவ் அடிக்ஷன் இல்லைனா பேத்தலாஜிக்கல் லவ் இல்லைனா இதை லிமிரன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். இதை தான் காதலுக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ரொமான்டிக் பார்ட்னர், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அல்லது நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈடுபாடு, அதாவது எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி இருக்கிறது தான் லிமிரன்ஸ், லவ் அடிக்ஷன், பேத்தலாஜிக்கல் லவ், காதலுக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் முக்கியமாக நான் ஒரு 5 விதமான அறிகுறிகள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த 5 அறிகுறிகளில் நீங்கள் உங்களோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் லவ்வில் இருக்கீங்களா அல்லது லவ் அடிக்ஷனில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் லவ் அடிக்ஷன், அதுக்கு இருக்கக்கூடிய 5 வகையான அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல் அறிகுறியை நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, அப்சசிவ் திங்கிங்னு சொல்லக்கூடியது. அதாவது அப்சசிவ் திங்கிங் அப்படின்னாக்கா, நீங்கள் விரும்புகிற அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய எண்ணம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள பற்றி எண்ணம் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இன்அபிலிட்டி டு கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அந்த எண்ணமானது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரியுது நான் அதிகமாக திங்க் பண்ணுறேன், தேவையில்லாமல் திங்க் பண்ணுறேன், அதிகமாக யோசிச்சுட்ருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை தான் அப்சசிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்சசிவ் திங்கிங் இருக்குது அந்த நபர் மேலே, அவங்க மேலே, அவர் மேலே இருக்குது அப்படின்னாக்கா, அது லிமிரன்ஸ் அல்லது லவ் அடிக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்ம 2வது விஷயம் பற்றி பார்ப்போம். இப்போ அந்த நபர், நீங்கள் விரும்புகிற அந்த நபர் உங்கள் கூட இருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க, இல்லை அவங்களோட இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களையும் அறியாமல் அதிகப்படியான கூச்சமோ அல்லது வெக்கமோ ஏற்படுது. அப்படி கூச்சமோ அல்லது வெக்கமோ நீங்கள் ஏற்படுது அப்படின்னாக்கா, அது லிமிரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அப்படி அவங்களோட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அவங்க என்னை பற்றி எந்த விதமான குறையும் சொல்லிடக்கூடாது, என்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாது அப்படின்ற உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். என்ன சொல்ல போனாக்கா, அவங்களுக்கு நான் ரொம்ப அழகாக தெரியணும், அவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியணும், அவங்களுக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியணுன்ற மாதிரியான என்னுடைய பிஹேவியர்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கூச்சப்படுறது, வெக்கப்படுறது, நான் பெஸ்ட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்பெஷலாக அவங்க முன்னாடி தெரியணும், இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வெளிப்படுது அந்த நபர் உங்களோட இருக்கும்போது அப்படின்னாக்கா, அது லிமிரன்ஸ் அல்லது லவ் அடிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ 3வது விஷயம் பற்றி பார்ப்போம். அதாவது என்னன்னாக்கா, பெடஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெடஸ்ட்ரல், இந்த பெடஸ்ட்ரல்னால் என்னன்னாக்கா, ஒரு உயர்ந்த இடம், தமிழில் பீடம்னு சொல்லுவாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ். அவங்கள நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க தெரியுமா? ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேஸில் வச்சுருக்கீங்க. அவங்கள மாதிரி ஒரு கிரேட் பர்சன் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அவங்கள பற்றி உங்கள் பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பேசும்போது ரொம்ப சுப்பீரியராக திங்க் பண்ணுவீங்க. அவங்க தான், அதாவது அந்த நபர் யாருனாக்கா ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன். இல்லையே, அவங்களுக்கு இந்த குறை இருக்கே, இந்த தப்பு இருக்கேன்னு யாராவது சொன்னால் கூட அந்த தப்பையோ குறையோ நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அந்த குறையோ தப்பையோ ஒத்துக்காமல், இல்லை இல்லை அவர் எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாத ஒரு பர்சன் அவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு கடவுள் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸில் அவங்கள வச்சு அட்மையர் பண்ணுவீங்க, திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா, அது லிமிரன்ஸ் அல்லது லவ் அடிக்ஷனாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 4வது விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னாக்கா, எமோஷ்னல் டிபெண்டன்சின்னு சொல்லக்கூடியது. தமிழில் உணர்ச்சி பூர்வமாக சார்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன உணர்ச்சி பூர்வமாக சார்ந்திருத்தல் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு அட்டென்ஷன் வேணும், அப்ரூவல் வேணும், சப்போர்ட் வேணும். இது எல்லாமே அவர்கிட்ட வேணும். நான் விரும்புகிற நபர்கிட்ட வேணும். அவர் என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், அவர் என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அவருடைய கவனமும் அவருடைய பார்வையும் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டும் என் மேலேயே இருக்கணும், அவர் எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், என் மேலே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனலாக டிபெண்ட்டாக மாறி இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு பண்ணாமல் அவர் எல்லாத்தையுமே பண்ணணும், பாராட்டணும், புகழணும், கவனிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கிறது தான் இமோஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான ஒரு டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, இது ஒரு லவ் அடிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 5வது விஷயம் பற்றி பார்ப்போம். இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரெசிப்ரோகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பரஸ்பர உணர்வுன்னு சொல்லுவாங்க தமிழில். அது எப்படின்னாக்கா, நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன், என்ன வேணால் பண்ணுவேன் அவங்களுக்காக, அவருக்காக என்ன வேணால் பண்ணுவேன்.
எதை வேணால் விட்டு கொடுப்பேன், ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ரொம்ப லவ் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்களும் என் மேலே லவ்வாக இருக்கணும், அதே மாதிரி அவங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களும் என்னை பாராட்டணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் என்னெல்லாம் செய்கிறனோ அதெல்லாம் அவங்களும் எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு விரும்புகிறேன், அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்களும் என்னை விரும்புகிறேன். அவங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் அவங்களும் எனக்கு பண்ணணுன்னு எதிர்பார்க்குறது, அவங்க பண்ணணுன்னு ஏங்குறது, ஆசைப்படுறது, அதே அளவுக்கு அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறது. இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு லவ் அடிக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேண்டசிக்கு போயிடுவாங்க. அதாவது கற்பனையில் நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், அவங்க எனக்கு எல்லாமே பண்ணுற மாதிரி கற்பனைக்கு போயிடுறது. நான் விரும்புகிறதெல்லாம் அவங்க எனக்கு செய்கிறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, எனக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கற்பனையிலேயே ஒரு ஃபேண்டசி லைஃப்குள்ளே போயிடுறது. பரஸ்பர கற்பனை மாதிரி போயிடுறது. நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், அவங்களும் எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க, நான் அவருக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறேன், அவங்களும் எனக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு ஒரு கற்பனை உணர்வுக்குள்ளே போயிடுறது. இந்த மாதிரியான இந்த 5 அறிகுறிகளுக்குள்ளே நீங்கள் எந்த அறிகுறிகளுக்குள்ளே இருக்கீங்கன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சில விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் குறிப்பிட முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த ஃபேண்டசி கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆசைப்படுறது, இந்த மியூச்சுவலாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து லவ் அடிக்ஷன் அல்லது பேத்தலாஜிக்கல் அடிக்ஷன் சொல்லக்கூடியது. சரி, இந்த லவ் அடிக்ஷன்றது என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து எதுக்குள்ளே நம்ம இதை ஃபிட் பண்ண முடியும்? டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்கலாமா அப்படின்னாக்கா, டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்னா என்ன? ஆளுமை கோளாறு. பர்சனாலிட்டி டிஸார்டர்னா ஆளுமை கோளாறு. டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றது ஒரு நபரை சார்ந்து இருக்கக்கூடிய, மற்றொருவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை கோளாறு, மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரியான நபர்களாக இந்த லவ் அடிக்ஷன் உள்ளவங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது. டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றது வேறு, லவ் அடிக்ஷன்றது வேறு. அப்போ ஒரு வேளை பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்குமோ? பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து விளிம்பு நிலை கோளாறுன்னு சொல்லக்கூடியது. அதாவது தனக்கு ஒரு லவ் வேணும், தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னாக்கா அதை உடனடியாக நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிற நபர்கள். இரண்டுக்கும் நடுப்பட்ட இயல்பை கொண்டவர்கள் தான் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்குமா? அதை பற்றிய விளக்கங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பர்சனல் டிஸார்டர்ஸ் பற்றிய வீடியோக்குள்ளே நான் அதை பற்றி போடுறேன். அப்போ இந்த லவ் அடிக்ஷன்றது டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது. ஒருவேளை செக்ஸ் அடிக்ஷனாக இருக்குமோ? லவ் அடிக்ஷன்றது செக்ஸ் அடிக்ஷனா அப்படின்னு கேட்டால் செக்ஸ் அடிக்ஷனும் கிடையாது. இப்போ வேறு என்னவாக இருக்கலாம்? எரோட்டோமேனிக்காக இருக்குமா? எரோட்டோமேனிக்னு என்ன? இது வந்து ஒரு டெலியூஷனல் டிஸார்டரில் இருக்கக்கூடிய ஒரு டைப். அது அதாவது ஒரு நபர், ஒரு பெண்ணோ ஒரு ஆணும், ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை ஒரு சினிமா பிரபலம், இல்லை ஒரு அரசியல் பிரபலம், ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி, அவங்கள இவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்டு, இவங்க தான் என்னுடைய ஒய்ஃபு, இவங்க தான் என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணி நம்பி வாழறது. அந்த மாதிரியான ஒரு டெலியூஷனல் டிஸார்டராக இது எரோட்டோமேனிக் மாதிரியான்னு கேட்டாக்கா அப்படியும் இது கிடையாது. அதாவது லவ் அடிக்ஷன்றது டிபெண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது. செக்ஸ் அடிக்ஷன்றது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. எரோட்டோமேனிக்ன்றது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட். லவ் அடிக்ஷன் டிஃப்ரெண்ட்டு. அப்போ உளவியல் வல்லுநர்கள், உளவியல் அறிஞர்கள் லவ் அடிக்ஷனை என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இது ஒரு வேளை இம்பல்சிவ் கண்ட்ரோல் டிஸார்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்சிவ் கண்ட்ரோல் டிஸார்டர்ன்றது என்னன்னாக்கா மனக்கட்டுப்பாடு இழப்பு கோளாறுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பற்றி லிங்க்கை நான் கனெக்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் கனெக்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியும். பர்சனல் டிஸார்டர்ஸ் பற்றி வீடியோஸும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு இழப்பு கோளாறுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் ஸ்பெக்ட்ரம், அப்சசிவ் கம்பல்சிவ் டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ணெய் சுழற்சி கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னென்னா சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இது வந்து ஒரு சிறந்த உளவியல் சிகிச்சை. உளவியல் வல்லுநர்கள், உளவியல் ஆலோசகர், உளவியல் சிகிச்சையாளர்களால் வழங்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை தான் சிபிடின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிபிடி மூலமாக இவங்களை வந்து இந்த லவ் அடிக்ஷன்லேருந்து மீட்டெடுக்கலாம். அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அதற்கான ஆலோசனைகள் கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓசிடி மாதிரி இருக்கிற டைப்பாக இருந்தனாக்கா ஓசிடிக்கான சிகிச்சைகள் கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம். முக்கியமாக இதை எப்படி சரி பண்ணலாம்னாக்கா செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது, தன்னைத்தானே விரும்புதல். எனக்கு லவ் வேணும் அப்படின்னாக்கா மற்றவங்கிட்ட போய் லவ்வுக்காக நிற்கிறதுக்கு பதிலாக, மற்றவங்கிட்ட லவ்வை கேட்கறதுக்கு பதிலாக என்ன நானே விரும்புகிறது, செல்ஃப் அப்ரூவல்
என்ன நானே ஏற்றுக்கிறது, செல்ஃப் அக்செப்டன்ஸ், என்ன நானே ஏற்றுக்கிறது, என்ன நானே விரும்புறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்ன நானே மதிக்கிறது, எதெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து வேணுமோ, எதெல்லாம் எனக்கு ஒரு பையன்கிட்டேருந்து வேணுமோ, எதெல்லாம் நான் விரும்புகிறவங்கிட்டேருந்து வேணுமோ, அவங்க எனக்கு கொடுக்கறத விட நான் எனக்கு நானே அதிகமாக கொடுத்துக்கிறது, என்ன நானே பாராட்டிக்கிறது, என்ன நானே புகழ்ந்துக்கிறது, என் மேலே நானே அன்பு செலுத்துறது, என் மேலே நானே கருணையான அன்பான வார்த்தைகளை பேசி எனக்கு நானே ஆதரவு சொல்கிறது, எனக்கு நானே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது, எனக்கு நானே ஒரு நல்ல லவராக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த லவ் அடிக்ஷன் இது மீட்டு கொண்டு வர்றதுக்கான முக்கியமான நுட்பங்களாக கருதப்படுது. ஸோ இந்த லவ் அடிக்ஷன் அப்படின்றது நான் கேட்டாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆல்கஹால் அடிக்ட் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறவர், ஒரு போதை வஸ்து யூஸ் பண்ணுறவர், ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணுற ஒரு நபர் இருக்காருன்னா, அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனால் குடிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். கடை சாத்திரத்துக்கு முன்னாடி ஓடி போய் வாங்கிடணும், வாங்கி வச்சுக்கணும். இல்லை அந்த டைம் வரும், காலையில் வேலைக்கு போய்டுவார், அந்த டைம் வர எப்போ சாயந்தரம் 6 மணி ஆகும் 7 மணி அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதை பற்றி திங்கிங்லேயே இருப்பார், அதை பற்றி யோசனையே இருப்பார் அந்த குடிக்கிறது நபர், ஆல்கஹால் பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் விரும்புகிற இந்த நபர்கள், இந்த லவ் அடிக்ஷன் இருக்கிற நபர்கள், அவங்ககிட்ட எப்போ பேசுவோம், எப்போ பார்ப்போம், எப்போ அவங்கள பார்க்க முடியும், அந்த டைம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் ஃபஸ்ட்டே சொன்ன அப்சசிவ் திங்கிங்னு சொன்னேன். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசை வந்து ஆசைன்றதை தாண்டி ஒரு வெறி மாதிரி, ஒரு கிரேவிங்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலுக்கு எப்படி ஒரு கிரேவிங் இருக்கோ, அதை மாதிரி இந்த பொண்ணை பார்க்கணும், இந்த பையனை பார்க்கணும், இவங்ககிட்ட பேசணும், இவங்ககிட்ட பழகணும், பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்படுத்தும். இதுதான் கிரேவிங்னு சொல்லுவாங்க, பார்க்கணுன்ற ஆசை. ஸோ இதுதான் வந்து லவ் அடிக்ஷன் சொல்கிறது. ஒருவேளை அந்த குடிக்கிறவங்க, அந்த ஆல்கஹால் டிபெண்ட் பர்சன் வந்து ஆல்கஹால் கிடைக்கலன்னு வச்சுங்க, கடையெல்லாம் சாத்திட்டாங்க, இல்லை ஒருவேளை வாங்க முடியல, 2 நாள் 3 நாள் வாங்க முடியலன்னு வச்சுங்க. அப்போ அந்த வாங்க முடியாத போது அவங்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்படும் உடம்புல. உதாரணத்துக்கு கை கால் நடுக்கம், தலைவடிக்கிறது, நெஞ்சு படபடுக்கிறது, வேர்த்து கொட்டுறது, மூச்சு வாங்குறது, தலை சுற்றுறது, வாந்தி வர்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து டெய்லி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு குடிக்காமல் விடும்போது இந்த மாதிரியான வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஏற்படும். நான் சொன்ன அறிகுறிகளை வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம லவ் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்கள அன்றைக்கி நம்ம பார்க்கல, பேச முடியல அப்படின்னாக்கா, அந்த பார்க்கணுன்ற ஆர்வமும் பேசணுன்ற ஆர்வமும் அதிகமாகி பார்க்க முடியாத பட்சத்தில் சாப்பிட முடியாமல் போயிடுறது, தூங்க முடியாமல் போயிடுறது. ஒருவேளை அவங்க நம்மளோட சுத்தமாக பேசுகிறத தவிர்த்துட்டாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க, நம்மளோட பழக மாட்டுறாங்க, முந்தி மாதிரி நம்மளோட இருக்க மாட்டுறாங்க, நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்கள பார்க்கணுன்ற ஆர்வமும் ஏற்படும். அவங்கள பார்க்க முடியல அப்படின்னாக்கா சாப்பிட முடியாமல் இருக்கிறது, தூங்க முடியாமல் இருக்கிறது, கவலைப்படுறது, அழறது, ஏங்கி போகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரியான சில அறிகுறிகள் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா லவ் அடிக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் லவ் அடிக்ஷன்னா என்ன, அதுக்கான முக்கியமான சில 5 அறிகுறிகள் என்ன, இதை எதுக்குள்ளே ஃபிட் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 விதமான அறிகுறிகள் நீங்கள் எந்த அறிகுறிகளில் வரீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணி வச்சுங்க. இதேமாதிரி நபர்களுக்கு, நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு, இந்த சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி.